இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையினூடாக நமக்கு மிகவும் முக்கியமான அழைப்பை விடுக்கிறார். அன்று ஆண்டவரின் தூதர் எசாயாவின் உதடுகளை நெருப்பு பொறி கொண்டு தொட்டு அவருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் நீக்கி மன்னித்தார். ஆண்டவருடைய அந்த செயல் இன்று ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிகழ வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் மனிதனின் பலவீனத்தையும் அவற்றுக்கு இடையே நிகழும் கிருபையின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு வல்லமையான நிகழ்வாக அன்று இருந்தது. பரிசுத்த ஆண்டவரின் சந்நிதியில் நின்றபோது எசாயா தன் அசுத்தத்தை உணர்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை ஒருபோதும் தள்ளிவிடவில்லை. மாறாக அவரை சுத்திகரித்து தம்முடைய பணிக்காக அவரை தயார்படுத்தினார். நெருப்பு பொறி என்பது வேதனையை குறிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அது சுத்திகரிப்பின் அடையாளமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை மாற்றும் போது சில நேரங்களில் அது சுலபமாக இருக்காது. நம் அகந்தை, பழைய தீய பழக்க வழக்கங்கள், பாவங்கள் எரிந்து அகற்றப்பட வேண்டும். ஆனால் அந்த வேதனையின் முடிவில் மன்னிப்பும் புதுமையும் அமைதியும் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நம்முடைய குறைபாடுகளை பார்த்து விலகுவதில்லை. அவற்றை சுத்திகரித்து தம் பணிக்கு நம்மை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையினூடாக நாம் இன்று மிகவும் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது, முதலில் ஆண்டவர் முன் நேர்மையாக நம்மை அறிக்கை செய்வது அவசியம். நான் சரியென்று மறைப்பதை விட, தகப்பனே, என்னை சுத்தப்படுத்துவதற்கு தேவையான அனைத்தையும் நீர் செய்து என்றும் ஒப்புக்கொள்வதே மாற்றத்தின் ஆரம்பம். அடுத்து ஆண்டவருடைய கிருபை நம்மை மன்னிப்பதோடு நின்று விடாது. அது நம்மை பணிக்க தயாராக்கும். சுத்திகரிக்கப்பட்ட உதடுகளே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க தகுதியானது. எனவே இன்று நம் வாழ்க்கையில் ஆண்டவர் தொட விரும்பும் உதடுகள் எவை என்று சிந்தித்து பார்ப்போம். நம் வார்த்தைகள், நம் எண்ணங்கள், நம் நடத்தைகள், நம் சிந்தனைகள் தேவனுடைய சுத்திகரிப்பை ஏற்றுக்கொண்டால் நாமும் இறைவாக்கினர் எசாயாவை போல மன்னிப்பின் அனுபவத்துடன் ஆண்டவருடைய அழைப்புக்கு துணிவுடன் பதிலளிக்க முடியும். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாக மனதிலேற்று விசுவசித்து அவரை பின்பற்றி வாழ ஆயத்தமாகவும். ஆமேன்.